நானும் கூட்டல. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்கு நீங்க சாப்பிட்டதுல? நல்லா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். என்னென்ன சாப்பிட்டீங்க? பரோட்டா, தோசை, கிரேவிலாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ப்ரோ. காரமா இருக்கு. ஆனா லைட்டா கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஒரு கிரேவி ஒரு டேஸ்ட் இருக்கு. கிரேவி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது ஆபாயில் எவ்வளவு ரேட்? பரோட்டா எவ்வளவு ரேட் தெரியுமா? பரோட்டா 10 ரூபாய் இருக்கு. 20 ரூபாய். 20 ரூபாய் பரோட்டா. ஓகே ஓகே. ஆபாயில் எவ்வளவு? ஆபாயில் 20 ரூபாய் தான் ப்ரோ. ஆபாயில் 20 ரூபாய் தான். ஓகே. ரீசனபிளா தான் இருக்கு. ரீசனபிளான ரேட். ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க தரமணி ப்ரோ. சென்னை. தரமணியா? தரமணில இருந்து வரீங்க? நான் திருவான்மூர்ல இருந்து வரோம். ஓகே. நான் Dress எடுக்க வந்தோம். சரி அப்படியே கூட்டமா வந்து அப்படியே பாத்து. ஓகே. Dress எடுக்க வந்துட்டு அப்படியே. ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பாய் கடை நம்ம இப்போ டி நகர்ல இருக்க யூனிஸ் பாய் கடைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேஸ்புக் யூடியூப்ல பார்த்துட்டு வந்தோம். சாப்பிடலாம் பார்த்து ரிவ்யூ பண்ணலான்னு வந்தோம். இங்க வந்து பார்த்தோம்னா க்ரௌட்ல கிட்டே போக முடியல. ப்ராடக்ட் மட்டும் தான் பார்க்க முடியுது. சாப்பிட முடியாது போல இருக்கு. சரியா வந்துட்டோன்றதுக்காக இருக்கிறத டிஷ் எல்லாம் எடுத்து ஒரு வீடியோ போடுறோம். இங்க போய் கடை வேற கூட்டமா கொஞ்சம் வலி போட்டுதாங்கன்னா நம்மளும் டேஸ்ட் பார்த்து ஒரு ரிவ்யூ போடலாம். கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணி வீடியோ போடுறோம். இல்லைன்னா சாப்பிட்றவங்க யார்ட்டையாவது ரிவ்யூ கேட்டுக்கலாம். சாப்பிட்டுருவோம் நாங்க எப்படியும். மணி 10ஆவது 10:15 இன்னும் இவ்வளவு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டம் இல்லாம இன்னும் அங்க வேற கூட்டம் இருக்கு. அங்க யூனிஸ் பாய் பிரியாணி ரொம்ப யூனிஸ் பாய் கடை ரொம்ப ஃபேமஸ். ஓகே. இப்ப நான் போறேன். நான் உள்ள போயிட்டு பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வரேன் பாருங்க. இருக்காடா? இருக்கா? மூணு பிளேட் பரோட்டா, ஒரு பீஃப். மாதிரியே ஒரு சிம்டம்ஸே இல்லை. கேள்றா சின்னதுதான் 2 3 ஐட்டம் எப்படி மாட்டுறது சார்? சைடிஷ் வந்து ஆட்டுக்கால் பாயா குழம்பு, பெப்பர் பாயா ஃப்ரை இருக்கு, செட்டிநாடு பெப்பர் சிக்கன், சிக்கன் சாப்பிட்டு, பொரிச்ச லெக்கு, பொரிச்ச காடை, மட்டன் மூளை, மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி, செட்டிநாடு சிக்கனு, சிந்தாமணி போன்லெஸ், பள்ளிப்பாளையம் சிக்கன் போன்லெஸ் இருக்கு, பிரான் ஃப்ரை இருக்கு, பீஃப் சுக்கா ரோல் இருக்கு, சிக்கன் லிவர் இருக்கு, மட்டன் தலைக்கறி இருக்கு. ஆமா. புரோட்டா, தோசை, இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி. ஈவினிங் 5 மணிக்கு நைட்டு 1 மணி வரைக்கும். ஆமா, 12:30 1 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். அப்புறம் வந்து இலை புரோட்டா இருக்கும். இலை புரோட்டா நம்ம ஃபேமஸ். சிக்கன் இருக்கும். அதெல்லாம் புரோட்டா, எக்கு, வாழை இலை புரோட்டா, ஒரு சிக்கன் கொத்து புரோட்டா, காடை கொத்து புரோட்டா, ஒரு பிரான் கொத்து புரோட்டா, தலைக்கறி கொத்து, சிக்கன் லிவர் கொத்து, பீஃப் கொத்து புரோட்டா. அதே போல தோசையெல்லாம் அதே மாதிரி இடியாப்பம் கொத்து, இடியாப்பம் என்னென்ன சைடிஸ் இருக்கு அதையும் கொத்தி கொடுப்போம். இவ்வளவு ஐட்டமும் நம்ம பண்ணி கொடுப்போம். கிட்டத்தட்ட சைடிஸே வந்து ஒரு 20 ஐட்டம் 25 ஐட்டம் சைடிஸ் இருக்கு. தோசையில ஒரு 15-20 போட்டு கொடுக்குறோம். கொத்து புரோட்டால 10-20 ஐட்டம் போட்டு கொடுக்குறோம். இடியாப்பத்துலயும் அதே மாதிரி கொத்து. ஆமா, எல்லாமே நம்ம நல்லா அதிகமா செல் ஆகும். இட்லியில இருந்து தோசை, இட்லி, புரோட்டா எல்லாமே நம்ம முன்னாடி இலை புரோட்டா நல்லா ஃபேமஸ். 4 கிரேவி வைப்போம் அதுல. ஆமா, நல்லா இருக்கும். கொடுப்பா. ஒரு ஆசையில வந்துட்டோம். எங்க ஆள் வந்து ரொம்ப பசி தாங்க முடியாம ஆரம்பிச்சாப்ல. சரி வீடியோ எடுக்க விட மாட்டாரு. இது வந்து ஒரு எங்களால் இந்த கிரௌட்ல நின்று எதுவுமே வாங்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பீஃபும் ஒரு சிக்கனை வாங்கியிருக்கோம். சிக்கனை வந்து எங்களுக்கு தரவே மாட்டேன்றாரு இவரு. எங்களுக்கு பெரிய எடுத்துக்கோம். இந்த பீஸ் இவர் எல்லா பீஸையும் பாதி கட்டி வச்சிட்டாப்ல. எப்படி பிச்சு கொடுத்தது ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொடுத்தா வீடியோ போடுறோம். இப்போதைக்கு பீஃப் மட்டும் எப்படி இருக்குன்னு
பீஃப் சூப்பராக இருக்குது. முன்னாடி நம்ம ரோடு கடையில் சாப்பிடுவோம்ல ம். அந்த டேஸ்ட் இருக்கு. நல்லா குக்காக இருக்கு. ம். இவ்வளோ கூட்டத்தில் நின்று யாரும் வந்து எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. எங்களால் இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து சாப்பிட முடியாது. வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், அதனால இங்கே வந்துட்டோம். இவர் வந்து ஃபோனே தான் நோண்டிட்டு இருப்பார் போல இருக்கு. சொல்லுங்கண்ணா. ஒரு லெக் பீஸ் வாங்கிருக்கோம். ஆமா, ஒரு 1/4 மணி நேரம் அவன் சாப்பிட்டு 1/4 மணி நேரத்துல போட்டு விடுறான். சரியா? சிக்கன் சூப்பராக இருக்கு. சிக்கன் வந்து செம்ம டேஸ்டாக இருக்குது. உண்மையிலேயே ஒர்த்தான விஷயம்னா சிக்கன் தான். ரேட் என்னன்னு தெரியல. ரேட்டு மட்டும் கேட்டுட்டு கடைசியாக ரேட் சொல்கிறேன். இப்போதைக்கு ரேட் தெரியல. வாங்கியிருக்கோம், காசு கூட கொடுக்க முடியல. எல்லாத்தையும் வாங்குறது மட்டும் தான் முடியுது. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இவ்வளோ கூட்டத்தில் வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். டேஸ்ட் ஓகே. அதுவும் இந்த லெக் பீஸு வேறு லெவல். ஓகேவா? எங்கால் கஷ்டப்பட்டு நின்று ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு. என்ன பரோட்டா பிச்சிருக்கு? சாப்பிட்டியா பாரு? இல்ல அவன் பிச்சு போட்டிருக்கான். பிச்சு போட்டுருக்கான். இது பிச்சு போட்ட பரோட்டா. நல்லா சேர்வா ஊத்திருக்கான். பரோட்டா சேர்வா ஊற்றி செம்மையா இருக்கு பாக்குறது. ஐயோ, மட்டன் வேற இருக்கு. சூடா இப்பதான் சுட போட்டாங்க. மட்டன் சேர்வா. அட்டகாசம். மட்டன் சேர்வா செம்மையா இருக்கு. பாருங்க, ஏமாத்தி நடுவில் ஒரு கலைக்கு வேணும் வந்துருக்கான். என்ன ஏமாத்தி அவன் கலைக்கு கிட்ட கலைக்கு வாங்க சொல்ல. கடைசியில் ஐயப்பா இது உனக்கு கலைக்கு லைட்டா வச்சு. ஆனா கிரேவி செம்மையா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரௌட்ல வந்து ஃபேமிலியோட வந்துருக்காங்க. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வாங்குறதுக்குள்ள. தம்பி கொஞ்சம் வழி வாங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டோம். கிரேவி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. கிரேவி வந்து நல்லா அருமையாக பக்காவாக ஊற்றி கொடுத்துருக்காங்க. டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து. ஆனால் நின்று வாங்கி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா அவன் வந்து சொல்கிறத கேட்காம சாப்பிட்டுட்டே இருக்கான். சூப்பராக இருக்கு. ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது எது வந்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஓகே, நம்ம வந்து வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். தம்பி 2 பரோட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தம்பி சீக்கிரம் வரைக்கும் எல்லாத்தையும் இன்னொரு பிளேட் வேணும் பாரு. ஒரு பிளேட் 2 பிளேட் தான் வந்திருக்கு. இன்னொரு பிளேட் another வீடியோ. பாய் பாய். 2 பரோட்டாப்பா மாறி இருக்கா? தலை ஊற வச்சுருக்காங்கப்பா. சிக்கன் கிரேவி ஒரு வாட்டி ஆமாம்.